ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு தடவை நபி கூப்பிட்டு இருந்தாங்க, மாமா ஆயிஷாவை வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. வருவதிலே தாமதம் ஏற்பட்டு விட்டது. கான என்ததிரு ஆயிஷத்த ஃபபுதாத் அலை, நபி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு லேட்டா வந்துட்டாங்க வீட்டிற்கு. அப்போ லேட்டா வந்த பிறகு நபி கேட்டார்கள், மா ஹஸ்புகி யா ஆயிஷா, எதனால் லேட்டா ஆன என்று கேட்டார்கள். பார்த்தீங்களா, தாமதமாக வந்த ஆயிஷா ரலியல்லாஹு காரணம் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் அழைத்து விட்டீர்கள் என்பதற்காக வேகமாக வந்து கொண்டே இருந்தேன். வருகின்ற பாதையிலே ஒருவர் குர்ஆனை ஓதி கொண்டிருந்தார், கேட்டு விட்டேன், நடக்க முடியவில்லை யா ரசூலுல்லாஹ், அடுத்த எட்டு வைக்க முடியல. குன்து அஸ்மாஉ கிராஅத் ரஜுலின் மா சமிஅது ஹஸன சௌதம் மின்ஹு, இது போன்ற ஒரு அழகான சப்தத்தை நான் கேட்டது கிடையாது யா ரசூலுல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. உடனே நபி சொன்னாங்க, பேர்லாம் சொல்லவே இல்லை, நபி சொன்னாங்க, சாலிம் மௌலா ஹுசைஃபா தானே, சாலிம் மௌலா ஹுசைஃபா தானே. சொல்லிவிட்டு நபி சொன்ன ஒரு வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல ஃபீ உம்மதி மிஸ்லஹு, என் உம்மத்தில் அல்லாஹ் இது போன்ற நபர்களை தந்திருக்கின்றானே. யார் சொல்லுகின்றார்கள்? சய்யிதுல் அம்பியா சொல்லுகின்றார்கள். சாலிமுடைய கிராத்தை பார்த்து அல்லாஹ் எனக்கு இது போன்ற என் உம்மத்திலே இது போன்ற நபர்களை ஆக்கி இருக்கின்றானே என்று பெருமானார் பெருமைப்பட்டார்கள் என்று சொன்னால்